இன்றைய அனுதின தியானம். நான் உமக்கு விரோதமாய் பாவஞ்செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். சங்கீதம் 119:11. தாவீது சொல்கிறார், நான் தேவனுடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்திருந்தபடியினால் நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொண்டேன். தேவனுடைய வார்த்தை நாம் பாவம் செய்யாதபடி நம்மை காக்கும் வல்லமை உடையது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. திருச்சபையிலே நாம் தேவ செய்தி கேட்கும் போது, நாம் வேதத்தை வாசிக்கும் போதும் அவருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. யோவான் 6:63. எனவே தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு பேசும்போது நம்முடைய ஆவி அதை அறிந்திருக்கிறது. நம்முடைய உள்ளான மனிதனில் தேவன் தான் தம்முடைய வார்த்தையின் மூலம் பேசுகிறார் என்ற உறுதிப்பாடு கிடைக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கும் போது அது நம்மை பாதுகாக்கும் கேடயமாக செயல்படுகிறது. தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். நீதிமொழிகள் 30:5. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். சங்கீதம் 91:4. நாம் தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதில் கவனம் வைத்து அதை தியானிக்கும் போது நாம் அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைக்கிறோம். அப்பொழுது அவருடைய வார்த்தை நாம் அவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி நம்மை காக்கிறது. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். சங்கீதம் 86:11. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. சங்கீதம் 37:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.